வணக்கம். போன வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த 9th லெசனில் 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் இது செகண்ட் பேஜ். பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்னும் சொல்லிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழர், ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார். இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா, பல கிளை மொழிகள் இங்கே பேசப்படுகிறதுனால நம்ம இந்தியாவை இந்திய நாட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை என்று யார் சொல்கிறாருன்னா அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொஸ்டின் இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்னன்னு சொல்லணும், அகத்தியலிங்கம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. ஓகே, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிரிந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார். தமிழிலிருந்து திராவிடா என்று வந்தது என்று யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார்னு சொல்லணும் நம்ம. ஓகே, மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்று பலர் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய எல்லா மொழியும் எந்த மொழியிலேருந்து வந்தது, சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அது வடமொழி சொற்கள் அதில் நிறையா இருந்ததுனால அதிலிருந்து வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. வடமொழி தான் மூலதனம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் என்ன பண்ணியிருக்காருன்னா, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். ஓகேவா. அப்போ அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தமிழ்மொழி இதோட சேர்ந்தது கிடையாது, வடமொழியோடு சேர்ந்தது கிடையாது அப்படின்னு என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம் முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி
ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் வந்து ஒப்புமைப்படுத்தி அதை ஒரு தனியொரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இப்போ அவர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு, பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அதை வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பவர் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்ற பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார். கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்ஹனோ, கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசுவாமி, பரோ எமினோ, கமில் சுவல்வில், ஆந்திரனோ, தேபோ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். அதுக்கப்புறம் என்ன, 1816 வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் வந்து கால்டுவெல் வந்து திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்று சொல்லியிருக்கிறார். அவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ன கூப்பிட்டு யாருனாக்கா கால்டுவெல்னா ஏதோ ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இது ஒரு கொஸ்டின் இருக்குது ஒன் வேர்டில். நெக்ஸ்ட்டு வந்து இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ள எனவும் குறிப்பிட்டார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டுக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார். இந்த இதிலலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, கால்டுவெல். நெக்ஸ்ட்டு திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடுதிராவிட மொழிகள் எனவும், பிராகுயி முதலானவை வடதிராவிட மொழிகள் எனவும் பகிர்க்கப்பட்டுள்ளன. இந்த பேராகிராஃபில் வந்து திராவிட மொழி குடும்பம் பற்றி சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பம் வந்து 3 இருக்குது. தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழி எனும் 3ஆக வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் வந்து தென் திராவிட மொழியும், தெலுங்கு வந்து நடுதிராவிட மொழியும், பிராகுயி வந்து வடதிராவிட மொழிகள் என்று பகுக்கப்பட்டுள்ளன. ஓகே, இப்போ இந்த பேஜில் வந்து அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, மொழிகளின் காட்சி சாலையாக இந்திய நாடு திகழ்கிறது என்று யார் குறிப்பிட்டார் அப்படின்னாக்கா சாகித்யலிங்கம். இது ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் என்னும் சொல்லிலிருந்து திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று யார் கூறினான்னா ஹீராஸ் பாதிரியார் அப்படின்னு. அது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து 3வது கொஸ்டின் வந்து என்னன்னாக்கா, தென்னிந்திய மொழிகள், அது மால்தோ, தோடா, கொண்டு முதலான மொழிகள் பற்றி அதெல்லாம் வேணாம், அந்த கொஸ்டின்லாம் வேணாம். இது கேட்பாங்க, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அது கால்டுவெல்னு சொல்லணும். அடுத்தது திராவிட மொழி குடும்பம். இது எத்தனை திராவிட மொழி குடும்பம் இருக்குன்னா, இந்த 3 மொழி குடும்பம் இருக்குது. தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள்னு 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து தென் திராவிட மொழிகள்னால் என்னென்னு கேட்பாங்க. தமிழ், கன்னடம், மலையாளம் அதெல்லாம் தென் திராவிட மொழி, அது ஒரு கொஸ்டின். தெலுங்கு எந்த திராவிட மொழின்னு கேட்பாங்க. தெலுங்குங்கிறது வந்து நடு திராவிட மொழின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து பிராகுயி வந்து எந்த திராவிட மொழின்னு கேட்பாங்க. அது வந்து வட திராவிட மொழி என்று நம்ம சொல்லணும்.